எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பச்சை பயிறு வச்சு தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பச்சை பயிரில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 டம்ளர் பச்சை பயிறு, 1/2 டம்ளர் அரிசி, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி உடனே தோசை ஊற்றிடணும். ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. காலையில் பார்த்தா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறனால அரைக்கலாம். இல்லை வெறும் பச்சை பயிறு மட்டும் நம்ம அரைச்சி தோசை ஊற்றுறனாலும் ஊற்றலாம். நம்ம விருப்பம்தான். உங்கள் வீட்டு குட்டி சுட்டீஸ் எல்லாம் வந்து பச்சை பயிறு சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தோசை சாப்பிட்டாவே நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு பச்சை பயிரில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.